மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக பணம் ஒதுக்கி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையும் ஏற்பாட்டையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சூரம்பட்டி டேமில் இருந்து இந்த நஞ்சை ஊத்துக்குழி வரை 13 கிலோமீட்டர் உள்ள இந்த ஓடை இதில் பல இடத்துல வந்து தண்ணி தேங்கி நின்று பிரச்சனை ஆகுதுங்கிறதுக்காக ஏறத்தாழ ஒரு 21 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இதை தூர்வாதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4 கிலோமீட்டர் முதல் கட்டமாக எடுக்கப்பட இருக்கிறது. அதை தொடர்ந்து மற்றதையும் அவசியத்திற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் இந்த ஓடையில் குப்பைகளை போடாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் யோசித்திருக்கிறோம். சில இடங்களில் இந்த குப்பை அதிகமாக எங்கே போடப்படுகிறதோ அங்கே வேலி அமைத்து கொடுக்கலாம் என்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 12 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளத்தை அங்கே இருக்கிற ஆகாய தாமரையை சுத்தம் செய்வதற்காக ஈரோடை அமைப்பின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் பணியை துவக்கி இருக்கிறார்கள். விரைவாக அந்த பணியை முடிக்க இருக்கிறார்கள். அந்த 12 ஏக்கர் முழுவதும் ஆகாய தாமரையாகத்தான் இருக்கிறது. எனவே அத்தனையும் சுத்தம் செய்வதற்கு ஈரோடை அமைப்பு முன் வந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தான் இந்த பணி இங்கே இது துவக்கப்பட்டிருக்கிறது. தூர்வாருகிற பணி பெரும்பகுதி முடிகிற நிலையில் இருக்கிறது. இந்த பணிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அதாவது நினைச்சா ஒரே நாளில் மதுக்கடைகள் மூட முடியும்னு சொல்லிட்டு இல்லை, அவர் சொன்னார். அதுக்கு எல்லாம் பதிலெலாம் சொல்லியாச்சு. கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஏற்கனவே இது சொன்னது தான். ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்கிறதுங்கிறது ஒன் டேயில் பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த கணக்கு எடுக்கிற பொழுது இப்போ சில நேரத்தில் என்னன்னாக்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் சேல் பண்ணுறதுல தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது எதுக்காக அதை கவனிக்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது தவறாகி வேறு இடத்துக்கு மாற்றி செல்லுகிற ஒரு இல்லீகல் இது வருதா, இதை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த வகையில் தான் இருக்கிறதை ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியினுடைய எண்ணமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். கண்டிப்பாக படிப்படியாக இதை குறைத்தே ஆக வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் திடீரென்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் வந்துட்டு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது, குடியாரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம வந்து ஒரு கடையை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம திருப்தியாக முடியல. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து இன்னும் வந்து அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து ஒரு கடையை க்ளோஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நிறுத்திட்டாங்கன்னு நம்ம வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏதாவது கொஞ்சம் பேர் அதில் நிறுத்தி இருக்கலாம். அதுக்காகத்தான் இப்போ வந்து நாம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது, அது மாதிரி நிறைய சிஸ்டங்களை போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய எண்ணம் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடாது என்பது. இதை நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாக மற்றவர்களை நாம் தயார் செய்து அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அந்த திட்டம் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால தான் 500 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையில் எந்தெந்த கடைகள் வரும் என்பது ஆய்விலே இருக்கிறது. நீங்கள் எங்கெங்கே முடியுமோ அதை செய்வோங்க. ஒருவேளை அது செய்கிறதுனால வேறு தவறுகள் நடந்தால் நீங்களே அதை திருப்பி கேட்பீங்க. இங்கே தப்பு நடக்குன்னு தெரியுமில்ல, அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறமெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு இப்போ கேட்பீங்க. அதனால் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக அவங்கள வந்து நம்ம இந்த பழக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சில கிராமங்களில் போய் பேசுகிறாங்க. போய் பேசி இந்த கடை இங்கே வேண்டாம், நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் பேசுங்க, இந்த மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் பல விதமாக.
அதனால் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் க்ளோஸ் பண்ண பின்னாடி எனக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது? திருமாவளவன் ஆர்டிகல் 47 படி அகில இந்திய அளவில் மது விலக்கை வலியுறுத்தணும் நம்ம. கண்டிப்பாக அதை வந்து அப்போ மாநில அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு வலியுறுத்துமா? மத்திய அரசு வந்து மது விலக்கை அகில இந்திய அளவில் கொண்டு வந்தால் மாநில அரசு மூட தயாராக இருக்குமா? மத்திய அரசு கொண்டு வந்ததுனாக்க அதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எம்பிஸ் 40 எம்பிஸ் அங்கே வலியுறுத்துவார்களா அகில இந்திய அளவில்? இல்லை, அதெல்லாம் முதல்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண இதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எலெக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். தலைவர் அவர்கள் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆய்வுலையும் எந்தெந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறோம்.